2.7ல் வரக்கூடிய சம்முக்கான பேசிக் கான்செப்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இது வரைக்கும் படித்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லா கான்செப்ட்லேயும் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருக்கும் உனக்கு. ஸோ கொஞ்சம் நீ கவனமாக பார்க்கணும், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அப்போ தான் வந்து இந்த சம்மை நீ அப்ளை பண்ண முடியும். போலார் ஃபார்ம் அல்லது தமிழில் துருவ வடிவம்னு சொல்கிறாங்க. இந்த வடிவத்தை வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட்டு. இப்போ ஆக்சுவலி இது ஒரு XOY பிளேன் மாதிரியே இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோ. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x + iy. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ அதை எப்படி எழுதலாம்? பாயிண்டில் x, yன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோமா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆரிஜின்லேருந்து ஜாயின் பண்ண இது நமக்கு என்னென்னு தெரியும்? √(x² + y²ன்னு சொல்லக்கூடிய மாடுலஸ் ஆஃப் z. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது என்னது? ஒரு பர்பண்டிகுலர் லைன் வர, இது x, இது y. இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இது வந்து x, y, இது √(x² + y²ன்னு சொல்லிட்டோமா? இப்போ போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம 11லேயே படிச்சிருக்கோம். நம்ம சர்க்கிளுடைய போலார் ஃபார்ம் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் x² + y² = r² அப்படின்னா அதனுடைய போலார் கோஆர்டினேட் என்னது? r cos θ, r sin θ அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி இதில் at² 280 சொல்லி எதில் படிச்சிருக்கோம்? நம்ம பேரபோலாவில் படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன சார்? இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணு. r² cos² θ, r² sin² θ ரெண்டு கேன்சல் ஆகிட்டு r² மட்டும் பேலன்ஸு. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் அண்டு ஆருங்கிறது மாடுலஸ், அதாவது இது ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதையும் ஆரிஜின்லேருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் பயன்படுத்தி எழுதக்கூடியது தான் என்னது? போலார் ஃபார்ம். அதாவது z = r × cos θ + I sin θன்னு சொல்கிறோம். என்ன சார் இங்கே ஆல்ஃபா போட்டீங்க, இங்கே தீட்டா போட்டீங்க அப்படின்னு கேட்பனே. அடுத்து நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல ஏன் ஆல்ஃபா போட்டோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த வீடியோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் ஏன் அங்கே ஆல்ஃபா போட்டோம் அப்படின்ட்டு. r × cos θ + I sin θ இதுதான் வந்து போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பெண்களினுடைய துருவ வடிவம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை. இந்த டயக்ராமில் cos θ என்னது? ஆக்சுவலாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுவேன்? x + iy எழுதுவியா? இந்த டயக்ராமில் cos θ என்ன ஃபார்முலா? அடிப்பக்கம் பை கர்ணம்னு சொல்லக்கூடிய இதுதான் என்னது? r. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதுதான் என்னது? r. அப்புறம் sin θ என்னது? ஆப்போசிட் சைடுன்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பக்கம் பை கர்ணம் ஹைப்போடென்யூஸ் r. அப்போ x = r cos θ, y = r sin θ. அப்போ x + iy எப்படி மாறுது பாரு ஸ்டூடெண்ட்? cos θ + I sin θ. ஓகேவா? ரைட். இப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இதை மாதிரி எழுதலான்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நமக்கு உள்ளே வருது. இந்த r எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த தீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ அந்த தீட்டாவை பற்றி பேசும்போது தான் நான் போட்ட ஆல்ஃபா உனக்கு யூஸ் ஆக போகுது. அது என்னன்றது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஆறுன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? நம்ம இந்த ஹைப்போடென்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோமா? ஆக்சுவலி இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா ஆறுன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? √(x² + y². அதுக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? மாடுலஸ் ஆஃப் z. அப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு, துருவ வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீ எதை கண்டுபிடிக்கணும்? ஆர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எதை கண்டுபிடிச்சா போதும்? மாடுலஸ் ஆஃப் z. அப்போ ஆர் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் z. யாருக்கு என்ன டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்? ஆர் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் z. ஓகேவா? ரைட். இப்போ தீட்டா வேணும் நமக்கு. இதை வந்து 1ன்னு எடுத்துக்கோ, இதை 2ன்னு எடுத்துக்கோ. 2 டிவைடட் பை 1 போடு. 2 வந்து 1ஆல் வகு. அப்போ என்ன கிடைக்கும்? r sin θ பை r cos θ = y/x. ஸ்டூடெண்ட் r கேன்சல் ஆகிடுமா? tan θ = y/x implies θ = tan inverse of y/x. இங்கே தான் வந்து நம்ம அந்த ஆல்ஃபாவை இப்போ கொண்டு போகிறோம். எப்படி வருது அப்படின்னு பாரு. இப்போ தீட்டா வேணும் அப்படின்னா tan inverse of y/x நான் போட சொல்லிட்டேன் ஒன்று.
சப்போஸ் XY ரெண்டுமே பாசிட்டிவ் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். இங்கே tan இன்வெர்ஸ் ஆஃப் y by x ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ உனக்கு தீட்டாவுக்கு அக்யூட் ஆங்கிள் கிடைக்கும். இப்போ x வந்து நெகட்டிவ், y வந்து பாசிட்டிவ். இதில் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ், இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ், இதில் நெகட்டிவ் நெகட்டிவ், இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ். நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட் உனக்கு? இங்கே வந்து x நெகட்டிவ், y பாசிட்டிவ். எந்த குவாட்ரண்ட்ல இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது. இப்போ பாசிட்டிவ் மேலே இருக்குது, நெகட்டிவ் கீழே இருக்குது, மொத்தத்தில் நெகட்டிவ் தான் வரும். தீட்டா வந்து டேனில் நெகட்டிவாக வருது அப்படின்னா அது எங்கே இருக்கும்? அப்டியூஸ் ஆங்கிளாக தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஓகே ஆகிடுது. ஆனால் இங்கே வா, மைனஸ் 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 மைனஸ்னு சொல்லும் பொழுது ரெண்டு மைனஸ் கேன்சல் ஆகி என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ உனக்கு தீட்டா என்ன கிடைக்கும்? அக்யூட் ஆங்கிள் கிடைக்கும். ஆனால் ஆக்சுவலி எங்கே வருது? அது தேர்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஆனால் நமக்கு ஆன்சர் எதில் கிடைக்கிற மாதிரி இருக்குது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரிஜினல் ஆங்கிள் நமக்கு கிடைக்காதா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கு வா, மைனஸ் ப்ளஸ், மேலே மைனஸு கீழே ப்ளஸ்ஸு, மேலே சாரி இது மட்டும் சின்ன சேஞ்ச் தம்பி, இது வந்து ப்ளஸ் மைனஸ் ஸ்டூடெண்ட், சரியா? ப்ளஸ் மைனஸு. அப்போ என்ன ஆகும் பாரு, மேலே வந்து மைனஸு கீழே வந்து ப்ளஸ்ஸு, அப்போ ரெண்டு கேன்சல் ஆகி மைனஸ். அப்போ வரக்கூடிய தீட்டா வந்து இந்த குவாட்ரண்ட்ல இருக்கா இந்த குவாட்ரண்ட்ல இருக்கா? நம்மளால் சொல்ல முடியும்னா ரெண்டுக்குமே மைனஸ் தான் வருது ஆன்சர். அப்போ இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தீட்டா அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஆல்ஃபான்னு போடுறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிற? ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைன், ஆக்சுவலி ஃபார்முலா படி இதுதான் ஃபார்முலா. Z ஈக்குவல் டு R இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் ஃபார்முலா. பட் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஆல்ஃபான்னு மைண்டில் எடுத்துக்கிறோம். மைண்டில் எடுத்துட்டு சாதாரணமாக போடும் பொழுது tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x கண்டுபிடிக்கலாம், அல்லது tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by மாடுலஸ் ஆஃப் x. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நீ என்ன பண்ண, எக்ஸ் ஒய்யை பற்றி கவலைப்படாத. பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி மாடுலஸ் வேல்யூ எடுத்துரு. அதாவது டிவைட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, தனித்தனியாக மாடுலஸ் எடுத்தாலும் சரி, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த ஆங்கிளுக்கு நீ என்ன பேர் கொடு? ஆல்ஃபா அப்படின்னு பேர் கொடு. ஸோ இப்போ நீ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்ட, அதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த எக்ஸும் ஒய்யும் கோஆர்டினேட் பாரு, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், எக்ஸ் மைனஸ் ஒய் பாசிட்டிவாக இருந்தால் செகண்ட் குவாட்ரண்ட், எக்ஸு மைனஸு ஒய்யும் மைனஸாக இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட், எக்ஸு பாசிட்டிவ் ஒய் மைனஸாக இருந்தால் ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்படி எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்றதை நீ ஐடென்டிஃபை பண்ணணும். திரும்ப ஒருக்க சொல்கிறேன், tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அல்லது tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணி வரக்கூடிய ஆங்கிளுக்கு ஆல்ஃபான்னு பேர் கொடுத்துக்கிற. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆல்ஃபாவானது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்குற. பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, தேர்டு குவாட்ரண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. அது கண்டுபிடிச்சி வருது இல்லையா, அதுக்கு தான் என்ன பேர் கொடுக்குற? ஃபைனலாக தீட்டா அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு பேர். நீ கண்டுபிடிக்கிறல ஃபைனலாக ஒரு தீட்டா கண்டுபிடிக்கிற இல்லையா, அந்த தீட்டாவுக்கு என்ன பேர்? ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். இதில் கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் ஏ போட்டால் மீனிங் வேறு, ஸ்மால் ஏ போட்டால் மீனிங் வேறு. அது என்னன்றது இப்போ நான் அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ அந்த டயக்ராம் படி அந்த 4 குவாட்ரண்ட்டுக்கான ஃபார்முலா கொடுத்துறவா? இந்த 4 டயக்ராமும் பாருங்கள். ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கோ தீட்டாக்கு முன்னாடி, அப்புறம் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீட்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அதற்கான ஒரு ஜாமெட்ரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். தமிழில் வரைபட விளக்கம் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்னது? முதல் கால் பகுதி. செகண்ட் குவாட்ரண்ட் என்னது? இரண்டாம் கால் பகுதி. தேர்ட் குவாட்ரண்ட் என்னது? மூன்றாம் கால் பகுதி. ஃபோர்த்து குவாட்ரண்ட் என்னது? நான்காம் கால் பகுதி. இப்போ இந்த டயக்ராமில் இந்த இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆனது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு முதல்ல எடுத்தேன். அப்புறம் என்ன சொன்னேன்? ஆல்ஃபாவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஆனது
இந்த ஆக்சிஸோட நாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே அக்யூட் ஆங்கிள்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? அந்த அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீ ஆல்ஃபா மார்க் பண்ணுற. ஆனால் நமக்கு தேவை என்னது? தீட்டா தான். நமக்கு தேவை வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லக்கூடிய தீட்டா. அது எப்படி கண்டுபிடிக்கணுன்றது இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது கூட அக்யூட் ஆங்கிள் தான் ஆல்ஃபா. நமக்கு தேவையான ஆங்கிளை இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம். பட் அவங்க டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது இந்த சைடு இப்படி எடுத்துருக்குறாங்க. தட் இஸ் கிளாக் வைஸ், கடிகார திசையில் எடுத்துருக்குறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி இங்கே வா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இசட் வந்து ஆல்ஃபா அக்யூட் ஆங்கிள். அதுவும் வந்து நம்ம இப்படி ஃபுல் ஆங்கிள் எடுக்கலாம். இவங்க கடிகார திசையில் எடுத்திருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம் சார்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு ஆங்கிள் வந்து எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லக்கூடிய கடிகார எதிர் திசையில் தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து அதை பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் நீ கிளாக் வைஸ்னு சொல்லக்கூடிய கடிகார திசையில் எடுத்த அப்படின்னா அந்த ஆங்கிளை வந்து எப்படி மார்க் பண்ணணும்? மைனஸில் மார்க் பண்ணணும். இதை மனசில் வச்சுக்கோ. இப்போ இது வந்து ஆல்ஃபா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இதுதான் தீட்டாவும் கூட. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதுதான் தீட்டாவும் கூட. அதனால ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் பொழுது தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடுறோம்? ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிடுறோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கு, நமக்கு இந்த ஆங்கிள் வேணும். பட் இந்த ஆங்கிள் மட்டும் ஆல்ஃபான்னு தெரியும். இதனுடைய மொத்த ஆங்கிள் எவ்வளவு? 180. அப்போ 180ல் எதை கழிக்கணும்? ஆல்ஃபாவை கழிச்சா இந்த தீட்டா கிடைச்சிருமா? அதனால தான் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் பொழுது பை மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நோட்டேட் பண்ணுறாங்க. தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வா, இதுதான் ஆல்ஃபா. ஒருவேளை நீ இப்படி கூட எடுக்கலாம், இதையும் தீட்டான்னு எடுக்கலாம். பட் அப்படி எடுக்கும் பொழுது 180 ப்ளஸ் தீட்டா வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? கிளாக் வைஸ்னு சொல்லக்கூடிய கடிகார திசையில் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது இந்த மொத்த ஆங்கிள் எவ்வளவு? இந்த மொத்த ஆங்கிள் எவ்வளவு? 180. 180ல் எந்த டைரக்ஷனில் இருக்கு? நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு. அதிலிருந்து எதை கழிக்கணும்? ஆல்ஃபா. அப்போ என்ன வருது அப்படின்னாக்கா ஆல்ஃபா மைனஸ் பை. ஏன்? மொத்த ஆங்கிள் இருந்து என்ன பண்ணணும்? இந்த ஆல்ஃபாவை கழிக்கும் பொழுது மைனஸா மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க? ஆல்ஃபா மைனஸ் பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்து இங்கே வா, இந்த இசட் வந்து ஆல்ஃபா ஏற்படுத்துதா? இதுதான் நமக்கு தேவையான தீட்டாவா? இதையும் கூட இப்படி ஃபுல் ஆங்கிளாக எடுக்கலாம். பட் ஷார்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு கிளாக் வைஸில் வந்துடுறாங்க, கடிகார திசையில். அப்போ இந்த ஆல்ஃபா தீட்டா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எந்த திசையில் வருது? கடிகார திசையில் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உனக்கு? அதனுடைய வேல்யூ என்னது? மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுற? tan இன்வர்ஸ் ஆஃப், நம்ம இப்போ தானே சொன்னோம், நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை மாடுலஸ் ஆஃப் x கண்டுபிடிக்கிற. அதை ஆல்ஃபான்னு பேர் கொடுத்துக்கிற. அந்த ஒய்யும் எக்ஸும் ப்ளஸ் மைனஸ் அந்த மாடலில் இருக்கும். அதை வச்சு நீ எந்த குவாட்ரண்ட்னு டிசைட் பண்ணுற. டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கிற. செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபான்னு எடுக்கிற. தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் ஆல்ஃபா மைனஸ் பை அப்படின்னு எடுத்துக்கிற. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுற? மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிற. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இந்த தீட்டாவுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த ஆருக்கு என்ன பேர் கொடுத்தோம்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கு பதிலாக என்ன சொன்னோம்? மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொன்னோம். தமிழில் வந்து மட்டு அப்படின்னு சொன்னோம். இந்த தீட்டாவுக்கு என்ன பேர் அப்படின்னா வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீட்டாவுக்கு என்ன பேர்? வீச்சு. வீச்சை பொறுத்தளவுக்கு இப்போ இது வந்து ஒரு ரொட்டேஷன் திருப்பி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அடுத்த ஒரு ரொட்டேஷன்லேயும் அந்த அதே ஆங்கிள் கிடைக்கும் நமக்கு. அப்போ அதை மாதிரி நிறைய வேல்யூ கிடைக்கிறதுனால ஒரு வேல்யூ மட்டும்தான் பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்? அந்த முதன்மை வீச்சோட எவ்வரி மல்டிபிள் ஆஃப் 2n பை என்ன பண்ணலாம்? நம்ம ஆட் பண்ணாலும் என்ன ஆகாது? வேல்யூ மாறாது. என்னுக்கு பதிலாக 1 போட்டால் 2 பை, -1 போட்டால் -2 பை. ஏன்னா n பிலாங்ஸ் டு z. அப்போ அந்த ஒரு பிரின்சிபல் வேல்யூவோட 2n பை ஆட் பண்ணும் பொழுது நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். அதுதான் என்னது? அந்த கலப்பென்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய ஆர்குமெண்ட் ஆஃப் z கால்டு வீச்சு. அதில் ஒரே ஒரு வேல்யூ பிரைமரி வேல்யூ, அது ஒரு இன்டர்வலில் இருக்கும். என்ன இன்டர்வலில் இருக்குங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். அந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை வீச்சு. அப்புறம் அதனுடைய பண்புகள் சொல்கிறாங்க.
பண்புகளை பொறுத்தளவுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 தனித்தனியாக ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பின்னாடி வேறு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ப்ரூவ் பண்ண போகிறோம், அதில் கூட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் ஆக போகுது. அப்புறம் டிவைட் பண்ணி ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஆர்குமெண்ட் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்புறம் Z பவர் Nக்கு ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக N முன்னாடி கொண்டு வந்துட்டு Zக்கு மட்டும் ஆர்குமெண்ட் எடுத்தால் போதும். அப்புறம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எப்படி வந்ததுன்னு கேட்பேன். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதுக்கு பதிலாக என்ன சொன்னோம், மாடுலஸ் ஆஃப் இசட்னு சொன்னோம். அப்புறம் ஆர்குமெண்ட்னு சொல்லக்கூடிய என்ன கண்டுபிடிச்சோம், தீட்டா கண்டுபிடிச்சோம். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்னன்னு சொல்லியிருந்தோம் நம்ம, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதிலிருந்து தான் நம்ம ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? அப்போ இதுதான் வந்து போலார் ஃபார்ம், துருவ வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆரை பொறுத்தளவுக்கு நம்பர் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுரு. வெறும் ஆங்கிள் மட்டும் எடுத்தனாக்கா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அதோட எந்த ஆங்கிளுக்கும் எதை ஆட் பண்ணிக்கலாம், 2n π ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோமா. அப்போ தீட்டாவோட 2k π ஆட் பண்ணிக்கோ, தீட்டாவோட 2k π ஆட் பண்ணிக்கோ. ஜென்ரலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம், இங்கே ஏன் போடலைன்னா n பிலாங்ஸ் டு இசட்னு போட்டுட்டோம். அப்போ அதில் என்ன வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்துடும். அப்போ இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படியும் எழுதலாம். இதை பயன்படுத்தி தான் பின்னாடி நம்ம டிமாவியஸ் தியரத்தை பேஸ் பண்ணி சில சம்ஸ் எல்லாம் போடும்போது இது நமக்கு யூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது வந்து முதன்மை வீச்சு அப்படின்னு சொல்லிட்டேன், இது வந்து வீச்சு, தட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு சொல்லிட்டேன். இந்த கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை நீ கவனமாக பார்க்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இங்கே வா, 1 எடுத்துக்கோ. 1 வந்து எப்படி எழுதலாம், காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு எழுதலாம். ஏற்கனவே நம்ம அது பார்த்துருக்குறோம். அந்த காஸ் 0வோட வேல்யூ 1, சைன் 0வோட வேல்யூ 0. அப்போ அந்த 0ங்கிறது தான் ஃபஸ்ட்டு வேல்யூ, ஆர்குமெண்ட் ஆஃப் இசட், முதன்மை வீச்சு. அதுக்கப்புறம் மேலே அதோட 2n π நீ ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்போ அதுதான் என்னது, ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் கால்டு வெறும் வீச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி ஐ எடுத்துக்கோ, காஸ் π/2 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் π/2, சைன் π/2 வேல்யூ 1. அப்போ ஐயோட வேல்யூ என்னது, π/2, அந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டை. அப்போ 2n π ப்ளஸ் π/2, அதுதான் வந்து வெறும் வீச்சு. இது என்னது, முதன்மை வீச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஆங்கிலத்தில் கூட நம்ம எழுத தான் போகிறோம், தமிழ் மீடியமாக இருந்தால் கூட. ஏன்னா புக்கில் வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து என்ன கொடுக்க மாட்டாங்க, முதன்மை வீச்சு வீச்சுன்னு கொடுக்குறத காட்டிலும் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வா, பை, ஏன்னா காஸ் பை என்னது -1, சைன் பை என்னது 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது உனக்கு, காஸ் பைக்கு பதிலாக -1. அப்போ பை தான் அதனுடைய முதன்மை வீச்சு, அதோட எதை ஆட் பண்ணிக்கலாம், 2n π. மைனஸ் ஐ எடுத்துக்கோ, எகைன் காஸ் பை என்னது, காஸ் -π/2 என்னது, காஸ் π/2 0. சைன் ஆஃப் -π/2 என்னது, மைனஸ் சைன் π/2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஐ வந்துடும், அதோட எதை ஆட் பண்ணிக்கிறோம், 2n π. அப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இன்டர்வலில் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, அது வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் கேபிட்டல் ஏ போடணும், கால்டு முதன்மை வீச்சு. அதோட 2n π ஆட் பண்ணும் பொழுது நிறைய வேல்யூஸ் கிடைக்கும், அது என்னது, ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஸ்மால் லெட்டர் ஏ கால்டு வீச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 செகண்ட்ஸ் இதை பாருங்கள். இதில் ரேஞ்சு சொல்கிறேன்னு சொன்னேன் ஸ்டூடெண்ட், மறந்துட்டேன், இப்போ இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அல்லது தீட்டா, இந்த ஏ வந்து முதன்மை வீச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனுடைய ரேஞ்ச் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும், -π லெஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் π, அது வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல -π, இங்கே லெஸ் ஈக்குவல் டு, இங்கே வெறும் லெஸ் தான். இதுதான் வந்து முதன்மை வீச்சுன்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் கேபிட்டல் ஏவினுடைய ரேஞ்சு. இது 1 மார்க்கில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் 2 செகண்ட்ஸ் பார்க்க சொன்னேன், பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது சம்பந்தமான கணக்குகளுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், 2.7ல் ஃபஸ்ட்டில் வந்து 4 சப்டிவிஷன் இருக்குது. அதில் முதல் 3 சப்டிவிஷன் மட்டும்தான் இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா வச்சு டைரெக்டாக போட முடியும். 4th சப்டிவிஷனுக்கு இன்னொரு டெரிவேஷன் ஒன்று நான் எடுக்கணும், எடுத்தால் தான் அதை அப்ளை பண்ண முடியும். அதனால் முதல் 3ல் 1, 3 மட்டும் நான் போடுறேன். ரெண்டாவது சம் வந்து நீ ட்ரை பண்ணிப்பாரு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் போலார் ஃபார்மில், ஏன்னா கேள்வி நான் சொல்லலை பாரு, போலார் ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க, துருவ வடிவம். புக்கை எல்லாருமே கையில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா
புக்கை வச்சுட்டு பாரு. இப்போ 2 + i√3 எப்படி எழுதுவோம் நம்ம? r இன்ட்டு cos θ ப்ளஸ் i sin θ. அதை என்னென்ன சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்? x + iy. நம்மளுடைய ஒர்க் என்னது? r கண்டுபிடிக்கணும், θ கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் நம்ம அதில் போயிட்டு 2k பை ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் வந்து நமக்கு தேவையான போலார் ஃபார்ம், துருவ வடிவம். ஃபஸ்ட்டு ஆரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? √x² + y². இதில் எக்ஸுங்கிறது என்ன ஸ்டூடெண்ட்? 2. ஒய்ங்கிறது என்னது? 2√3. ஓகேவா? அப்போ √x² எவ்வளவு? 4. y² எவ்வளவு? 4. 4 3 தான் எவ்வளவு? 12. r = √16 = 4. அப்போ ஆரோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்? 4. ஓகேவா? அப்புறம் ஃபஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம்? ஆல்ஃபா கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஆல்ஃபா = என்ன ஃபார்முலா சொன்னோம்? tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஒருவேளை டோட்டலாக டிவைட் பண்ணி மாடுலஸ் எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ மாடுலஸ் ஆஃப் y என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 2√3 பை மாடுலஸ் ஆஃப் 2. உள்ளுக்குள்ளே நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வரும். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ அப்படியே வச்சுக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 2√3 பை 2. 2 கேன்சல். tan இன்வர்ஸ் ஆஃப் √3 ஆல்ஃபா. டேனில் வந்து எந்த ஆங்கிள் வந்து √3 வரும் பாரு உனக்கு? tan 0 வந்து 0, tan 30 வந்து 1/√3, 45 வந்து 1, tan 60 தான் என்ன வருது? √3 வருதா ஸ்டூடெண்ட்? அப்போ tan 60 எப்படி எழுதலாம்? π/3. ஓகேவா? இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன? தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நான் திருப்பி ஒருக்கு உனக்கு நான் சைடில் ரீகலெக்ட் பண்ணுறேன். தீட்டா வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் தீட்டா = ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் தீட்டா = π-ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் தீட்டா = -π + ஆல்ஃபா. தட் இஸ் ஆல்ஃபா - π எப்படி எழுதியிருக்கேன்? ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக -π + ஆல்ஃபா. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா தீட்டா = ஆல்ஃபா. நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ் மீடியம் முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் பொழுது x, y எப்படி இருக்கும்? ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? மைனஸ் கமா ப்ளஸ்ன்னு இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும்? மைனஸ் கமா மைனஸ்ன்னு இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும்? ப்ளஸ் கமா மைனஸ்ன்னு இருக்கும். சாரி, கொஞ்சம் குவாட்ரண்ட்டில் எழுதுறதுக்கு மேலே மாற்றி எழுதிட்டேன். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும்? ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் செகண்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும்? மைனஸ் கமா ப்ளஸ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும்? மைனஸ் கமா மைனஸ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும்? ப்ளஸ் கமா மைனஸ். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்? x, y தான். இப்போ இங்கே வா, எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? முதல் குவாட்ரண்ட், தட் இஸ் முதல் கால் பகுதியில் இருக்குது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ sin theta A in the first quadrant, theta = alpha equal to என்ன ஸ்டூடெண்ட்? π/3. இதுதான் வந்து முதன்மை வீச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். கேபிட்டல் A போடுறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? பட் நமக்கு போலார் ஃபார்மில் எழுதும் பொழுது 2 + i × 2√3 = ஆருக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? 4 cos of π/3 + i sin π/3. அதோட விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம்? π/3யோட எதை ஆட் பண்ணோம்? 2k π ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ. cos of 2k π +
pi by 3 plus I sin 2k pi plus pi by 3 comma k belongs to z. Okay வா ஸ்டூடெண்ட்? k belongs to z. Okay ரைட். இப்போ அடுத்து செகண்ட் சம் போயிடலாமா? செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு இதில் ஒரே ஒரு செகண்ட் தமிழ் மீடியம் கவனி. தீட்டாவானது முதல் கால் பகுதியில் இருப்பதால் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ தேர்டு சப்டிவிஷனுக்கு வரீங்களா? -2 -i2 ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? x ஈக்குவல் டு -2 y ஈக்குவல் டு -2 ஐ எடுத்துடக்கூடாது. இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த குவாட்ரனில் இருக்குது? தேர்ட் குவாட்ரனில் இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி எப்பயுமே நான் சம் போட்டதுக்கப்புறம் என் ஆன்சரை செக் பண்ணிக்கணும். ஏன்னா மேக்ஸு ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட ஆன்சர் மாறிடும். ரைட். இப்போ இங்கே வா. ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணுமா? என்ன ஃபார்முலா? √(x² + y². -2 ஸ்கொயர் பண்ணால் 4 √8 r ஈக்குவல் டு 2√2. r ஈக்குவல் டு 2√2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்தது ஆல்ஃபா கண்டுபிடிக்கணுமா? tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை மாடுலஸ் ஆஃப் x. மாடுலஸ் ஆஃப் y என்னது? -2. tan inverse ஆஃப் -2 பை -2. -2 மாடுலஸை விட்டு வெளியில் வந்தால் ப்ளஸ்ஸாக தான் வரும். கீழேயும் அதே மாதிரி -2 ப்ளஸ்ஸாக தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் ஸ்டூடெண்ட்? இது ஆக்சுவலி ஒரே ப்ராக்கெட்டு. ஓகேவா? tan inverse ஆஃப் 2/2 கேன்சல் ஆகிடும். tan inverse ஆஃப் 1 tan inverse ஆஃப் 1க்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? 5/4. இப்போ எந்த குவாட்ரனில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆல்ஃபாவோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. எந்த குவாட்ரனில் இருக்குது? தீட்டா ஏ இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன எழுதணும்? தீட்டாவானது மூன்றாம் கால் பகுதியில் இருப்பதால். சரியா? எதனால் அப்படி மூன்றாம் கால் பகுதின்னு சொல்கிறோம்? எக்ஸும் மைனஸ் ஒய்யும் மைனஸ். நான் கற்பனையில் பாரு, எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ். அப்போ எந்த குவாட்ரண்ட் அது? தேர்ட் குவாட்ரண்ட். தீட்டா இஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -π ப்ளஸ் ஆல்ஃபா -π ப்ளஸ் π/4. அப்போ -3π/4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? -3π/4. அப்போ -2 -i2 ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக என்ன போடலாம்? 2√2 காஸ் ஆஃப் -3π/4 ப்ளஸ் ஐ சைன் -3π/4. இதை ரெண்டு விதமாக எழுதலாம். ஃபைனல் ஆன்சரை காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்படி என்ன பண்ணலாம்? காஸ் ஆஃப் 3π/4. சைனை பொறுத்தளவுக்கு மைனஸ் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமேல் என்ன பண்ணலாம்? 2kπ ஆட் பண்ணலாம். அப்போ காஸ் ஆஃப் 2kπ ப்ளஸ் 3π/4 மைனஸ் ஐ சைன் 2kπ ப்ளஸ் 3π/4ன்னு இருக்கும். ஒருவேளை ஆன்சர் அப்படி கூட இருந்திருக்கலாம் ஸ்டூடெண்ட். இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம் தெரியுமா? 2√2 அப்படியே 2kπ ஆட் பண்ண காஸ் ஆஃப் 2kπ minus 3π/4 plus I sin 2kπ minus 3π/4 comma k belongs to z. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்னா, இந்த காஸ்ட் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமேலு 2kπ ஆட் பண்ணால் இங்கேயும் ப்ளஸ் வரும், இங்கே என்ன வரும்? மைனஸ் வரும். ரெண்டுமே சேம் தான் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஒரு 2 செகண்ட்ஸ் இதை பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ ஒரே ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்கேன் பாரு. யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பெண்களின் யூலரின் வடிவம்.
அதாவது இ பவர் ஐ தீட்டாவை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீட்டாக்கு பதிலாக மைனஸ் தீட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ இங்கே என்ன வரும்? இ பவர் ஐ இன்ட்டு மைனஸ் தீட்டா. அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் ஐ தீட்டா. இங்கே 2 தீட்டா இருந்தால் என்ன வந்துடும்? ஐ இன்ட்டு 2 தீட்டா. ஸோ தீட்டாங்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை எதுக்கு மேலே போட்டுக்கலாம்? ஈக்கு மேலே ஐயோட போட்டுக்கலாம். அதுதான் வந்து யூலர்ஸ் ஃபார்ம், தட் இஸ் யூலரின் வடிவம். அதை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா சிம்பிளிஃபைடு ஃபார்மில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு சம்மை. அது எப்படின்றது இப்போ நான் சம்மு வரும்பொழுது ப்ராப்பர்ட்டியில் கூட நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, 3 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்குறாங்க ரிகார்டிங் போலார் ஃபார்ம், துருவ வடிவத்தில். பண்பு 1, ப்ராப்பர்ட்டி 1, Z ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா Z இன்வெர்ஸை எப்படி எழுதலான்றாங்க? 1/r இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. Z1 equal to R1 cos theta 1 plus I sin theta 1. Z2 equal to R2 into cos theta 2 plus I sin theta 2. ரெண்டு போலார் ஃபார்ம் இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது R1 R2 மாடுலஸ் வேல்யூ மல்டிப்ளை ஆகிடும், ஆங்கிள் வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே போன இதில் கூட சொன்னேன்னா, தட் இஸ் அந்த பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன். ஆர்குமெண்ட் ஆஃப் என்ன சொன்னேன்? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 equal to ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2ன்னு சொன்னோம். அதே தான், அந்த ஆங்கிள்ஸை மட்டும் கூட்டினா போதும். அதே மாதிரி டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன வரும்? மாடுலஸ் வேல்யூ டிவைட் ஆகிடும். அப்புறம் ஆங்கிள்ஸை என்ன பண்ணால் போதும்? சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதுக்கு ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க பாரு. மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் எக்ஸைஸ் ஒரு 2 எக்ஸைஸ்க்கு முன்னாடியே பார்த்துட்டோம். மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. அதே மாதிரி டிவைட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? தனித்தனியாக மாடுலஸ் எடுக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1/Z2 என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இதில் வந்து 3 ப்ராப்பர்ட்டியும் புக்கில் வந்து ஒரு மாதிரி மல்டிபிள் பண்ணி கான்ஜுகேட் எடுத்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த யூலர்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணி சிம்பிளாக உனக்கு போடுறேன். நீ பரீட்சையில் எது வேணாலும் போடலாம். பட் இதையும் ஃபாலோ பண்ணு, அதையும் ஒரு முறை என்ன பண்ணு, கோ த்ரூ பண்ணிக்கோ. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ ஃபஸ்ட்டு பண்பு போகிறேன். நமக்கு என்ன வேணும்? Z இன்வெர்ஸ் வேணுமா? Z என்னது ஆக்சுவலாக? ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை எப்படி எழுதலாமா பாரு? ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா இதன்படி எழுதலாமா? அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது? -1 இருக்கா ஸ்டூடெண்ட்? பவர் ஆஃப் பவர் டு பி மல்டிப்ளை ஆர் பவர் -1 இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. நான் இப்போ தான் சொன்னேன், ஆர் பவர் -1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/r. தீட்டாக்கு பதிலாக மைனஸ் தீட்டா இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் தீட்டா. இப்போ காசை பொறுத்தளவுக்கு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், சைன் வந்து என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது ஸ்டூடெண்ட்? 1/r இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. அதை தான் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1/r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எடுத்துகிட்டு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க டினாமினேட்டருக்கு. கீழே வந்து டினாமினேட்டர் 1 ஆகிடும். அப்போ அந்த ஆன்சர் வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்படியும் போடலாம், நான் புக்கில் உள்ள மாதிரியும் போடலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாரு, எல்லாமே ஒரே லைனில் போட்டுடலாம். Z1 Z2 வேணுமா நமக்கு? Z1 எப்படி எழுதலாம்? R1 இ பவர் ஐ தீட்டா 1. சிம்பிளாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. Z2 எப்படி எழுதலாம்? R2 இ பவர் ஐ தீட்டா 2. இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? எல்லாமே இது 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? R1 R2 இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. இப்போ இ பவர் ஐயோட என்ன இருக்குது? தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 இருக்கா? அப்போ இந்த மாடலில் கன்வெர்ட் ஆகிடுமா பாரு? R1 R2 இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி தெரியுதா பாருங்கள். ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அதனுடைய மாடுலஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆங்கிள்ஸை என்ன பண்ணால் போதும்? ஆட் பண்ணால் போதும். அதுதான் இங்கே வருது. மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2
ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி மூணாவது ப்ராப்பர்ட்டி பாருங்கள். z1 பை z2 வேணுமா? z1 எப்படி எழுதலாம்? e பவர் I தீட்டா 1. z2 எப்படி எழுதலாம்? e பவர் I தீட்டா 2. இப்போ r1 பை r2 வந்துருமா ஸ்டூடெண்ட்? இப்போ I தீட்டா 1 I தீட்டா 2 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாமா? அப்போ என்ன வந்துடும்? e பவர் I இன்ட்டு தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2. நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சா பாருங்கள். r1 பை r2 இன்ட்டு cos ஆஃப் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 ப்ளஸ் I சைன் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2. இதை தான் கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருப்பாங்க புக்கில். நீ அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அதனுடைய மாடுலஸ் வேல்யூவை தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். அந்த ஆங்கிள்ஸை என்ன பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஜிக்கை பயன்படுத்தி தான் இந்த எக்ஸசைஸில் உள்ள என்டையர் சம்மும் போட போகிறோம். அதில் இதை மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டுடைய கான்செப்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள். அப்புறம் நேராக நம்ம சம்முக்கு போயிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து 1 3 போட்டிருந்தேன் இல்லையா? அப்புறம் சில ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும்னு சொன்னேன், அதனால் 4th போடாமல் இருந்தேன். இப்போ நம்ம 4th சம் போட்டுருவோம். -1 ப்ளஸ் I அப்படின்னு மாற்றிக்கிறாத. ஃபஸ்ட்டு போலார் ஃபார்மில் எழுதலாமா? துருவ வடிவில் r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா. அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்? x ப்ளஸ் IY. திரும்பவும் நம்ம எதை ரீகால் பண்ணணும்? First quadrant theta equal to alpha, second quadrant theta equal to pi minus alpha, third quadrant theta equal to minus 5 plus alpha, fourth quadrant theta equal to minus alpha. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன வரும்? ப்ளஸ் ப்ளஸ். செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு மைனஸ் ப்ளஸ். தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு மைனஸ் ப்ளஸ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் மைனஸ். ஒவ்வொரு முறை எழுதுறதுக்கு நோக்கம் உனக்கு அது மைண்டில் வந்து செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இங்கே வா. எக்ஸ் ஈக்குவல் டு -1, ஒய் ஈக்குவல் டு ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரூட் ஆஃப் 1 + 1 √2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை மாடுலஸ் ஆஃப் x. இனிமேல் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 2 3 சம் நம்ம போட்டுட்டோம். y வந்து 1, மாடுலஸ் ஆஃப் y 1 தான். x வந்து -1, மாடுலஸ் ஆஃப் -1 1 தான். அப்போ என்ன கிடைக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1/1, tan இன்வர்ஸ் ஆஃப் 1. tanல வந்து 1 எப்போ கிடைக்கும்? π/4. இப்போ x வந்து மைனஸ், y வந்து பாசிட்டிவ். எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்டா ஸ்டூடெண்ட்? அப்போ தீட்டா இஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். தமிழில் என்ன எழுதலாம்? தீட்டாவானது இரண்டாம் கால் பகுதியில் இருப்பதால், நல்லா கவனி, தீட்டாவானது இரண்டாம் கால் பகுதியில் இருப்பதால், அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோ. என்ன சொல்லியிருக்கோம்? தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ பை மைனஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? π/4. அப்போ 3π/4. இதில் 2k பை இல்லாத மாடலில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆன்சரை என்ன பண்ண? 2k பை போடாமையே நீ எழுதுனா போதும். அந்த ஆர்குமெண்ட், கேபிட்டல் ஆர்குமெண்ட் சொல்லக்கூடிய முதன்மை வீச்சை பயன்படுத்தி போட்டால் போதும், பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை வச்சு போட்டால் போதும். அப்போ -1 ப்ளஸ் I ஈக்குவல் டு √2 இன்ட்டு காஸ் ஆஃப் 3π/4 ப்ளஸ் I சைன் 3π/4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ நம்ம போட வேண்டிய சம்முக்கு போகலாமா? I - 1 பை காஸ் ஆஃப் π/3 ப்ளஸ் I சைன் π/3 ஈக்குவல் டு √2 இன்ட்டு காஸ் ஆஃப்
3 pi by 4 plus I sin 3 pi by 4 divided by cos of pi by 3 plus I sin pi by 3. இப்போதான் நம்ம என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக போலார் ஃபார்மில் என்ன பண்ணால் போதும், மாடுலஸை டிவைட் பண்ணால் போதும். √2/1 √2 தான். ஆங்கிளை என்ன பண்ணால் போதும், சப்ட்ராக்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ √2 இன்ட்டு காஸ் ஆஃப் 3 pi by 4 மைனஸ் pi by 3 ப்ளஸ் I sin 3 pi by 4 மைனஸ் pi by 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ 3 3s are 9 pi மைனஸ் 4 pi. அப்போ என்ன வரும், 5 pi வருமா? √2 இன்ட்டு காஸ் ஆஃப் 9 4 போச்சுன்னா 5 pi by 12 ப்ளஸ் I sin 3 3s are 9 9ல் 4 போச்சுன்னா 5. இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே வரும், 5 pi by 12. அப்படி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட். √2 இன்ட்டு காஸ் ஆஃப் 2k pi ப்ளஸ் 5 pi by 12 ப்ளஸ் I sin 2k pi ப்ளஸ் 5 pi by 12 கமா k belongs to z. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஏன்னா இதுவே வந்து நமக்கு ஒரு 40 minutes கிட்ட வந்துடுது. அடுத்த வீடியோவில் நம்ம இதற்கான ரிமைனிங் சம்ஸ் நான் உனக்கு போடுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதை ஒரு 2 seconds பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகலாம்.